அந்த கதை ஒரு கரு மட்டும் தான் எனக்கு இருந்தது. அந்த கதையை டெவலப் பண்ணல. அதான் சார் எனக்கு ஒரு 10 days டைம் வேணும் சார் அப்படின்னு சொல்லி நான் போய் எழுத ஆரம்பித்தேன் அந்த கதையை. மெட்ராஸில் ப்ரமோஷன் போயிட்டு இருக்கும்போது எழுதி கொண்டு வந்து நான் திருப்பி அவர்கிட்ட நான் அந்த கதையை சொன்னேன். யூ வாஸ் ஸோ த்ரில்ட் எக்ஸைட்டட். நான் பார்க்கும்போது ராவன் கெட்டப்பில் இருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் நான் வந்து சாரை பார்க்கும்போது நான் சொன்னேன், ஒரு சார் எனக்கு இந்த கேரக்டருக்கு கொஞ்சம் உடம்பு எலெக்ஷா பெட்டராக இருக்கும்னு. நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நான் வீட்டுக்கு போய் அந்த சொல்லிட்டு வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வரும்போது சார் ஃபோன் பண்ணுறாங்க, உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கிலோ குறைக்கணும் அப்படின்னு, எவ்வளோ எப்படி இருக்கணும்னா சார் தின்னாக இருக்கணும் சார், இந்த கேரக்டருக்கு தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். பிகாஸ் சொல்லும்போது பேசும்போது மூச்சு வாங்கிட்டு இருந்தது, என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. ட்ரெட்மில் ஓடிட்டு இருந்தாங்க. அண்ட் யூ டோன்ட் பிலீவ், நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கும் நான் கதை சொன்னதுக்கும் ஒரு 45 days டிஃப்ரென்ஸ் இருந்தது. யூ ரெடியூஸ் 10 kgs ரெடியூஸ் பண்ணாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக கொண்டு வர முடியும் எனக்கும் தெரியல. ஒரு 10 kgs ரெடியூஸ் பண்ணாங்க. இந்த படத்தை வந்து ஐ திங்க் வந்து ஒரு ½ hour அப்புறம் அந்த கேரக்டர் நீங்கள் பிடிக்க வைக்கணும் உங்கள்ன்றது எங்களுக்கு பெரிய சேலஞ்சாக இருந்தது. இந்த கேரக்டரேஷன் எப்படி அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வந்து ஒரு எப்படி போய் பண்ணலான்னு சொன்னேன்னா, வி வாண்ட் டு கோ அண்ட் see the real people. எப்படி இருப்பாங்க இவங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த ரிட்டையர்ட் பீப்புள் என்ன அப்படின்னா, ஐ ஜஸ்ட் ஷேர் வித் யூ பிகாஸ் உங்களுக்கு தேவைப்பதில்லை, பட் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மென்டல் ரிட்டையர்ஷன் என்ன அப்படின்னா, டெக்னிக்கல் டேர்மில் த பீப்புள் ஆர் லெஸ் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ். அதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ் பெருசாக இருக்காது. தென் தே கான் கோப் அப் வித் சோஷியல் என்விரான்மெண்ட். அதாவது சமூகம் சார்ந்து இல்லாதவங்களாக இருப்பாங்க. ஸோ இது 2 விஷயம் தான் ரிட்டையர்டேஷன். அதாவது ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க சோஷியலாக. ரொம்ப ஃபஸ்ட்டு சேலஞ்சாக தான் தமிழ் சினிமாவில் ஸ்லோனா லேக். ஸோ ஃபஸ்ட் எடுத்து சொல்லுவாங்க, படம் லேகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும். அதான் பெரிய சேலஞ்சாக இருந்தது படத்தில். நாங்கள் உங்களை எந்த விதத்தில் ஏமாற்ற விரும்பல. இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். படம் பார்த்து சிரிச்சுட்டு வருவீங்க, ஃபீல் பண்ணிட்டு வருவீங்க, அவ்வளோதான். மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். தெய்வ திருமகள் வந்து கடைசியாக இப்போ எல்லா மார்க்கெட்டிங் ஒர்க்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. 15th July we are releasing the film and UTV Motion Pictures நாங்கள் படம் பார்த்த பிறகு எங்களுக்கு we are so thrilled. It's such a wonderful film. அதாவது படத்தை பார்த்த பிறகு நாங்கள் வந்து 2 days முன்னாடி விக்ரம் சார் அண்ட் என்னுடைய ஃபேமிலி, ப்ரொடியூசருடைய ஃபேமிலி, ஜிவி சாருடைய ஃபேமிலி அண்ட் நீரோஷா ஃபேமிலி, விஜய் ஃபேமிலி எல்லாரும் வந்து நாங்கள் படம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் காப்பி, ஃபைனல் காப்பி வந்துட்டு we are so thrilled. படம் முடியும் போது ஒரு 1 o'clock, பட் ஆல்மோஸ்ட் till 4 o'clock எல்லாரும் தியேட்டர்லேயே இருந்துட்டு இந்த படம் எப்படி இந்த மாதிரி ஒரு உருவாச்சு, இந்த படம் இந்த அளவு மனசை பாதிச்சிருக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் விஜய் வந்து சைலண்ட் blushing only. he never said how he thought about this character. விக்ரம் சாரோட ஆக்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ஒரு ஆக்டிங், ஒரு ரியல் சுச்சுவேஷனல் காமெடியோட. சந்தானம் வந்து இந்த காமெடி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பார். கம்ப்ளீட்டாக படம் ஃபுல்லாக பயங்கர லாஃப்டர். நாங்களாம் இந்த படத்தோட ஹைலைட் நீங்கள் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக ஐ வில் சே த சாங்ஸ் அண்ட் ரீ ரெக்கார்டிங் பை ஜிவி. இட்ஸ் ரியலி அவுட்ஸ்டாண்டிங். இந்த படத்தில் வந்து ரீ ரெக்கார்டிங்காகவே நம்ம திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு படம். அவ்வளோ அற்புதமாக ரீ ரெக்கார்டிங்கில் ஒரு பிரமாதமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஜிவி. அண்ட் சாங்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் கேமரா ஒர்க் அண்ட் எடிட்டிங் எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பிரமாதம் பண்ணியிருக்காங்க. Actually, Vikram Deva Tirmagal விட I think it is Vijay's Deva Tirmagal, GV's Deva Tirmagal, Neerosha's Deva Tirmagal, UTV's Deva Tirmagal and Sara's Deva Tirmagal. I think எல்லாருமே இந்த அன்னைக்கு ஷோ பார்த்தோம் ஒரு 2-3 days பேக். எல்லாருமே இட் இஸ் நாட் எல்லா ஆர்டிஸ்டுமே நல்லா நடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் சென்சர் போர்ட் படம் பார்த்துட்டு சொன்ன ஒரே விஷயம் சொன்னால், நார்மலாக ஒரு கேரக்டர் சுற்றி படம் ஃபுல்லாக எப்போவுமே அப்படி இருக்கும். பட் இந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு பங்கு இருக்குது, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி நான் படம் பார்க்கும்போது எனக்கு ஐ திங்க் ஜிவி வந்து கலக்கிட்டு இருக்காரு மியூசிக்கில். இப்போது சமீப காலமாக எல்லா படத்துலையுமே வந்து அவர் பாடல்கள் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கூட ஒரு பயங்கரமான ஒரு முன்னேற்றம் வந்திருக்கு. அவர் வந்து வேற ஒரு ரேஞ்சில் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணியிருக்காரு. அண்ட் நமக்கு எப்போவுமே வந்து ஒரு எவ்வளோதான் நம்ம மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா இருந்தால் கூட ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி, அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணுறவங்க. ஐ திங்க் ஜிவி வந்து ராக் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்ஃபேக்ட் படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு தடவையும் ஐ வாஸ் டெல்லிங் ஜிவி, ஐயோ ஜிவி வாட்ஸ் அப் மேன், அந்த ரேஞ்சில் எனக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார்.
ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு தெரியும். நான் நடிக்கிற போது என் நடிப்புல விஜயோட பங்கு எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியும். ஜிவியோட இசையில விஜயோட பங்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியும். எடிட்டிங்ல எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி ஒரு அங்க பார்க்கும்போது சவுண்ட் டிசைனிங் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவங்க என்ன புதுசா ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஒரு இடத்துல வந்து கோர்ட் ரூம் சீன்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு கட்டாயத்துல ஒரு சூழ்நிலை வந்து நமக்கே ஒரு மாதிரி என்னடா இது பயங்கர பிரச்சனையில இருக்காங்கன்னு நினைக்கிற போது ஆக்சுவலி சவுண்ட் ஒரு 2 தடவை ஒரு ஃபுல் ரவுண்டு போச்சு இல்லை. தட் ஒரு ஜிவி ஒரு ஸ்பெஷல் சவுண்ட் ஒன்று பண்ணினா அது விஜய் வந்து அந்த சவுண்ட் டிசைனிங் பண்ற போதே ஒரு மாதிரி ரொம்ப எனக்கு தெரியல, எனக்கே என்னவோ நடக்குது சீன். அப்புறம் தான் உத்து கவனிக்கிற போது தான் தெரிஞ்சு சவுண்ட் வந்து என்னவோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் இந்த படத்துல வந்து வேற ஒரு ரேஞ்சில் இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம எல்லாருமே கேட்கல இது வந்து என்ன மாதிரி ஒரு படம், இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவா இல்லைன்னா இது வந்து ஒரு ஆர்டி கைண்ட் ஆஃப் ஃபில்மா இல்லைன்னா அது ரொம்ப ஹெவி ஃபில்மா இல்லைன்னா அது காமெடி ஃபில்மா. பட் ஆக்சுவலி இந்த படம் வந்து பார்க்குற போது என் பையன் வந்து ஒரு சின்ன 2-3 சீன்ஸ் பார்த்துட்டு அவனுக்கு 12 வயசு தான். பட் அவன் சொன்னான் இந்த மாதிரி யார்கிட்டையும் சொல்லாதீங்க. பட் அவன் சொன்னான் இந்த மாதிரி அப்பா இது வந்து காமெடி படம், ஆனால் காமெடி படம் மாதிரி இருக்குல்ல, இல்லை வேற மாதிரி நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்குன்னு தோணுது. பட் எனக்கு என்னவோ விஜய் மாமா வந்து இந்த படத்துல வேற ஒரு ஜானர் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அவர் வந்து இது வந்து ரொம்ப கமர்ஷியலா மாதிரி இருக்கு, பட் அட் த சேம் டைம் ரொம்ப ரியலா இருக்கு. லைக் எனக்கு அதுதான் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அவன் எப்படி அந்த ஒரு சீன் 2 சீன் வச்சு சொன்னான் படம் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சது இந்த படம் வந்து கமர்ஷியல் சினிமாவே வந்து வேற ஒரு விதமான ஒரு வகையில ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக்கா ஒரு பயங்கரமான ஒரு கமர்ஷியல் சினிமா விஜய் பண்ணியிருக்காரு. இதுல வந்து காதல் வந்து வேற மாதிரி இருக்கும், அன்பு வந்து வேற மாதிரி இருக்கும், ஃபைட் இருந்தா அது வேற மாதிரி இருக்கா, ஆர்குமெண்ட்ஸ், டென்ஷன், ஒரு த்ரில்லரோட ஃபீல் எல்லாமே வந்து ஒரு படத்துல வந்து அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு அழகான ஒரு கதாபாத்திரத்தை சுத்தி இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள்லாம் அவர் கொண்டு வந்திருக்காரு. அண்ட் இந்த படத்தை வந்து இன்னைக்கு யூடிவி வந்து இந்த படத்தை அவங்களும் வாங்கியிருக்காங்க. அண்ட் யூடிவி வந்து இந்திய லெவல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி. அண்ட் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா ஒரு படத்துல வந்து எல்லாருமே இன்வால்வ் ஆகி எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். எங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் எங்களோட லைஃப்ல நினைச்சு நாங்க பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து உங்ககிட்ட நாங்க அர்ப்பணிக்கிறோம். நீங்க வந்து இந்த படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி படமா ஆக்கணும். அது உங்களால முடியும். ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு ராஜாவா, ராஜாவோட மந்திரிங்க 4 பேரு கூஜாவா. நாட்டுல போர் வந்தது, போர்ல சண்டை நடக்குது. நாட்டுல போர் வந்தது, போர்ல சண்டை நடக்குது, சண்டையில் கொண்டு அடிக்குது.